ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. பார்வதி முன்னாடி சண்டை போடுவாங்க பாருங்கள், ராஜமாதா டேக் இட் அப்படின்னு அந்த மாதிரி மோடுக்கு போயிட்டாங்க. அதை வேறு கீழே வந்து நிறைய பேர் கம்பேக் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வந்து மாக்கிங் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அங்கே இருக்கிற அதாவது அவங்க கூடி இருக்கிற கனி, சுபிக்ஷா, சபரி அவங்களே வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரொமோஷன் டாஸ்க்கு ஸ்டார்டிங்கில் வந்து 7 ஒரு வார்த்தை வந்து நடந்துச்சா, அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. திவ்யா வந்து அந்த டீமுக்குள்ளே வந்து பெருசாக வந்து இன்வால்மெண்ட் காட்டாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்ஃபார்மன்ஸ் போயிடலாமான்னு சொல்லும்போது அவங்க இல்லை ப்ரொஃபஷனலாக போகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அங்கே வந்து வின்னுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் நடுவில் திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, விஜய் பார்வதியோட விஷயங்களை வந்து தப்புன்னு ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே விஜய் பார்வதிக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளை வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வெளியே வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் கொடுத்தீங்களா இல்லை நான் சொன்ன பாயிண்ட்டுக்காக தோத்தமா இந்த டீம் அப்படின்னு கேட்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பேசி சொன்னோன்னே ஓகேன்னு வந்துட்டாங்க. இது வந்து திவ்யாவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. அது எப்படி அப்போ நான் தான் வந்து இது பண்ண சொல்லிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து இந்த மார்க்கிங் பண்ணிகிட்டே வந்துருந்தாங்க. இவங்களும் வந்து கூட சேர்ந்து அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க பாரு அப்படி சொன்னது. இதில் வந்து பாவம் அவர் விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், பாரு அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு க்யூட்டாக இருந்துச்சு விஜய் சேதுபதி அவர்களுக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லோரும் பாருன்னு அதை போட்டு ஏலம் போட்டு செம்ம சிரிப்பு. ஸோ 2 பேருக்கு அப்படியே சண்டை முட்டிகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அவங்க போய் கண்ணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே இவங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு. யார்? விஜய் பார்வதிக்கு. யார் உங்களை பார்த்து எனக்கு பயமான்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. மாறி போகுது. ஒரு சட்டி இருக்குது, பார்த்து உள்ளே ஊந்துட போகிறீங்கன்ட்டாங்க. என்ன என்னை வந்து மார்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய நரி இல்லை ஒரு நரி குள்ள நரின்ட்டாங்க. நீங்கள் வந்து பாட்டு குள்ள நரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்து இந்த மார்க்கிங் விஷயங்கள் அப்படியே அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு மார்க்கிங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்து உள்ளே வந்து என்னை வந்து நீங்கள் மார்க்கிங் பண்ண தப்புன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அரோராவை சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. கனியும் சொல்கிறாங்க, நீங்கள் அதை மார்க் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர் அப்படின்றாங்க. சபரியும் வந்து நீங்கள் படம் தப்புனோடனே இல்லை அவங்க வந்து உள்ளே வந்து மார்க் பண்ணாங்க, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே சபரி என்ன சொல்கிறாரு, அப்படியா உள்ளே நான் பார்க்கவே இல்லைன்னொடனே சரி நான் தான் தப்பு விட்ருங்க அப்படின்னோடனே சபரி என்ன எடுத்துக்கிற சூப்பராக அந்த பாயிண்ட் வச்சார். அதெல்லாம் நீங்கள் ஏன் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலான்னு சொல்லுங்கள். அவங்க பண்ணாங்களா, அதுக்கு தான் நீங்கள் பண்ணீங்க, அதை பதிவு பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் ஸ்ட்ராங்கான பாயிண்ட். சபரி இந்த இடத்துல ஸ்மார்ட்டான ஒரு விஷயத்தை பண்ணார். ஏன்னா அவங்க அப்படியே விட்டானா அது விழுந்துடும், அது வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இங்கே வந்து அதை சொன்ன உடனே என்ன ஆகிடுதுன்னா, இப்போது அப்படியா உங்களை அவங்க உள்ளே பண்ணாங்களா, அரோரா என்ன சொல்கிறாங்க, நான் பார்க்கவே இல்லையே, இல்லை அவங்க உள்ளே பண்ணாங்க அதனால தான் அவங்க பண்ணேன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இது மாதிரி ஆகிடுச்சா. இப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க விஜய் பார்வதி மேலே ஒரு விஷயம். இப்போ விஜய் பார்வதி அங்கே பண்ணாங்களான்றது அங்கே வந்து இருக்கிற சபரியும் அரோராவும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னோன்னே இது தெரியலன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். அதில் ஒரு குறும்படமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி அதை பண்ணாங்களான்றது நம்மளுக்கும் தெரியாது. நம்மளுக்கு அங்கே லைவில் என்ன காட்டினாங்களோ அதுதான். அங்கே இருக்கிற 2 பேரும் இல்லைன்றாங்க, பட் இருந்தாலும் இவங்க ஆமான்றாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்துட்டு நாளைக்கு மேபி தேர் இஸ் எ சான்ஸ் குறும்படமாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணாங்க அதனால தான் நான் மார்க்கிங் பண்ணேன், இல்லைனா அது மார்க்கிங் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற டீம் ஆட்களே வந்து அதை தப்புன்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வெடிச்சிருக்கு. என்ன நடக்கும் போது தெரியல. நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்ன பேச போகிறாங்கன்னு நினச்சேன், பட் கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கு அவர் பேசுகிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சண்டையில் யார் மேலே உண்மையிலே தவறுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.